பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசி குடும்பமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தேவைகளுக்காக, குடும்பத்திற்காக அவன் பாரம் எடுத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் அகவாங்கிற ஒரு நதி அண்டையில் உபவாசித்து அவன் மன்றாடி அங்கே போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் பொருளாதாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நன்மை உண்டாகுவதற்காக அவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்காருகிறத பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக நாம் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் அப்படி சத்துரு விலகும்படி, ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படி, நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படி நாம் காத்திருக்கிறோமா? அகவா நதி அண்டையில் போய் எஸ்ரா காத்திருந்தது போல நீங்களும் ஒரு நேரம் எடுங்கள். சில வேளைகளில் நெடுந்தூர பிரயாணம் செய்து குடும்பமாக மகிழ்ச்சியாக எங்கேயாவது விடுமுறைக்கு செல்வது நம் வழக்கமாக இப்பொழுது வைத்திருக்கிறோம். அப்படி செல்லுகின்ற இடத்திலாவது ஒரு நேரம் உபவாசித்து தெய்வ சமூகத்தில் அந்த ஒரு 4-5 மணி நேரம் காத்திருப்பீர்கள் என்றால் அது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்குள்ளாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும். அகவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். பாருங்கள், எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். 9 வயது கொண்ட ஒரு சிறுமி ஒருத்தி தன் எஜமானுடைய ரட்சிப்புக்காக உபவாசித்து ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டே இருந்தாள். ரொம்ப காலமாக ஜெபிக்கிறாள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவர்கள் வசிக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகின்றார்கள். அது ஒரு 7 நாள் நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டம். பொதுவாக கன்வென்ஷன் கூட்டம்னா 3 நாள் நடக்கும். இப்போல்லாம் 3 மணி நேரம் தான் நடக்குது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். ரொம்ப சுருங்கி போய்கொண்டே இருக்கிறது. 7 நாட்கள் அந்த கன்வென்ஷன் கூட்டம். இந்த சிறுமிக்கு ஒரே வாஞ்சை, என்னுடைய எஜமான் எப்படி ஆகிலும் இயேசுவை கண்டு கொண்டா அதுதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அதற்காக ஜெபித்து கொள்கிறாள். அதற்காக ஆயத்தப்படுகிறாள். பல முறை ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுகிறாள். ஆண்டவர் எப்படியாகிலும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு என் எஜமானனை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அழகாக அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். 7 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து 7 நாட்களும் ஒவ்வொரு நாளாக போய் எஜமான்ட்ட இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாள். 6 நாள் வரைக்கும் அவர் வரவே இல்லை. 7ஆவது நாள் எதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு வற்புறுத்துறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமான் பல மில் அதிபர், பல தொழிற்சாலைகளுக்கு அவர் சொந்தக்காரர். ஆனாலும் இந்த சிறுமி கூப்பிடுகிறாள்னு சொல்லி அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போனார். ஆண்டவர் அந்த சிறுமியினுடைய ஜெபத்தை கேட்டார். உபவாசத்தோடு அழுகையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால அந்த கடைசி நாள் கூட்டத்தில் அந்த எஜமானனை கர்த்தர் சந்தித்தார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறியது. ஆம், குருட்டாட்டமான கண்கள் எல்லா செதில்களும் விழ அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பித்தது. மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். அந்த சிறுமிக்கும் மிகுந்த நன்றி உள்ளவளாக அந்த சிறுமிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்து வீட்டிற்கு புறப்பட்டு செல்லுகின்றார். வீட்டிற்கு போனால் அவருடைய வீடு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. கதவை தட்டுகிறார், காலிங் பெல்லை அடிக்கிறார். யாரும் திறக்க வரவில்லை. ஜன்னலிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்றால் வீட்டிற்குள் வராத,
இயேசு இல்லைன்னு சொல்லுவேன்னா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்ல என்ன செய்வதுன்னே தெரியல. முதல் நாளே அவருக்கு வந்த போராட்டம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டதுனால, மனைவி சொல்லுகிற அந்த கடினமான சொற்கள், உனக்கும் எனக்கு இனி சம்மந்தமே இல்லை, அந்த வராண்டாவிலே படுத்துக்கன்னு சொல்லி பெட்டை தூக்கி வீசி எறிகிறாங்க. இயேசு வேணுமா இல்லை நான் வேணுமா? நீ வீட்டுக்குள்ளே வரணுன்னா இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அந்த எஜமான் என்ன செய்கிறார் தெரியுமா? பல தொழிற்சாலைகளுக்கு அதிபர். இயேசு போதும் எனக்கு, இயேசு எனக்கு போதும், இத்தனை நாளும் நான் அவரை அறியாமல் வாழ்ந்து விட்டேனே, குருடனாக இருந்து விட்டேனே, இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி அந்த வராண்டாவிலே முழங்கால் படியிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, உலகமும் மாமிசமும் பிசாசும் நம்மை பல நேரங்களில் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இயேசு போதும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? எஸ்ராவை போல அகவா நதியண்டையில் அவங்க குடும்பத்திற்காக கூடி பொருளாதாரத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பணிகளுக்காக ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நதியோரத்தில் ஆண்டவரை தேடினது போல நீங்களும் ஆண்டவரை தேடுங்கள். பிசாசின் வல்லமைகள் கூண்டோடு அழிக்கப்படும். இயேசு போதுமே என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடலாமா? ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடலாம். எல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல். Thank you Lord. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலை. எல்லாரும் சொல்லுங்க, வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த தகப்பனை நோக்கி பார்ப்போம். வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி அப்பா. சந்ததிகள் உம்மை சேவிக்கவும், ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக இந்த சந்ததிகள் உம்மை ஆராதிக்கவும் நாங்கள் இப்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும் அந்த நேரங்களை எங்களுக்கு தாரும். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகிலே கர்த்தர் நீர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி குடும்பமாய் ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற, போராடுகிற எல்லா சத்துருக்குடைய வல்லமைகளை நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். கர்த்தர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. தெய்வீக சுபாவம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவாய் தங்கியிருப்பதாக நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.